திருமந்திரம் அதில் ஒழுக்க நெறிகள் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஒழுக்க நெறிகள் பார்த்துட்டோம். நிறைய ஒழுக்க நெறிகள் திருமந்திரத்தில் இருக்குன்னு அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்னோட குரு அன்னை சகுந்தலா. இப்போது நம்ம ஒரு கடைசி ஒழுக்க நெறி, இதில் கடைசி அப்படின்னா இவ்வளோதான ஒழுக்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இல்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒழுக்கங்கள் அப்படின்னு என்னோட குரு அன்னை சகுந்தலா கொடுத்ததை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் நம்ம இறைவனை நோக்கியுள்ள பயணத்தில் திருமூலரையா அஷ்டாங்க யோகத்தையும் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஒழுக்க நெறியா. அப்போ அஷ்டாங்க யோகம்னா என்ன, அஷ்டாங்க யோகத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆழமாக திருமந்திரத்தில் நம்ம ஆழமாக அதோட வரிகளில் பார்க்கும்போது பார்ப்போம். அஷ்டாங்க யோகம்னா என்னம்னா 8 அங்க யோகம் இறைவனை நோக்கி பாதையில் நம்ம பயணப்படணும். என்னென்ன? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. ஸோ அந்த சமாதி நிலைக்கு, இறைவனோட ஒன்றாகிற நிலைக்கு போகிறதுக்கு இந்த யமம்லேருந்து தொடங்கி ஒவ்வொரு நிலையாக நம்ம கடந்து செல்லணும். ஆனால் இப்போது வாழ்க்கை நெறியில் எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னா நேரடியாக சமாதி வேணும். எந்த ஒரு அங்கங்களையும் அவங்க பயிற்சி பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு என்னோட குரு சொல்லுவாங்க. முதல்ல ஒழுக்க நெறியிலிருந்து, யமம் நியமமே ஒரு ஒழுக்க நெறி தான். யமம் நியமத்திலிருந்து ஆசனம், அப்படி படிப்படியாக இந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடிச்சு இறைவனோடு ஒன்றாகிறதுக்கு நம்ம பயணப்படணும் அப்படின்னு திருமூலரையா சொல்கிறாங்கன்னு அஷ்டாங்க யோகத்தை பற்றி திருமந்திரத்தில் கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம திருமந்திரத்துக்குள்ளே போகும்போது பார்க்கலாம். இப்போது ஒழுக்க நெறிகளாக முக்கியமான விஷயங்களை இதோட நம்ம நிறைவுபடுறோம். அடுத்து என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சிவாய.